வணக்கம் வியூஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நாங்கள் ரெண்டாவது வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் சில விஷயங்களை இந்த ரெண்டாவது வீடியோவில் படிச்சுக்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் ZBrush ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம லைட் பாக்ஸ் ஒன்றா இருக்குது, ஆஃப் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸை பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மாடல் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்பியரை கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன செய்ய போகிறேன், எடிட் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது மேக் பாலி மேஷ் 3D கிளிக் பண்ணுறேன். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்து நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் கொஞ்சம் ஸ்கேலை கொஞ்சம் பெருசாக்கிறேன். சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ட்ரா கிளிக் பண்ணுறேன். ட்ரா கிளிக் பண்ணால் நான் மோடுக்கு வந்து இப்போ நான் இன்றைக்கி நம்ம சொல்யூஷன் இதில் என் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தனால அவங்களுக்கு ப்ரஷ் டூல் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ப்ரஷ்ஷில் அது உங்களுக்கு இது அங்கே கிளிக் பண்ணுறதோட ஈஸியான ஒரு டூலாக இருக்கும். நான் வந்து ப்ரெஸ் பண்ணி நான் ப்ரஷ்ஷை பெருசுனாக்கேன். நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிரேக் இருக்கும், ஸ்மூத் இருக்காது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்மூத் இருக்காது உங்களுக்கு. இந்த மேஷை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறதுக்காக நான் என்ன செய்வேன், ஜியோமெட்ரின்னு உள்ள கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண கூட அதோட லிஸ்ட் வரும். நீங்கள் அது கீழே வாங்க, டைனமேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டைனமேஷன் உள்ளது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்குள்ள இதில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வரும். அடுத்து என்ன செய்கிறேன், நான் இந்த ரெசல்யூஷனை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஒரு 200 வச்சு என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் முன்னாடி வரைஞ்சதுக்கும் ட்ரா பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மூத் உங்களுக்கு தெரியும். இது வந்து இன்னும் உங்களுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிட்டு போகல ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை நான் மூவ் பண்ணி நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். எனக்கு உங்களுக்கு ஸ்மூத் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு சின்ன ஸ்மூத்தான கொடுக்கும். அடுத்து நான் ப்ரஷ்ஷில் நாங்கள் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி ப்ரஷ்ஷில் 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் அன்டூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இங்கேயும் அண்டு பண்ணிக்கலாம், அப்படி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் ப்ரஷ்ஷில் ஒரு சின்ன டெக் இது வந்து நார்மல். நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெட் கலராக உள்ளது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாடல் பண்ணுற ப்ரஷ்ஷில் தான் இருக்குது. அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெட்டாக இருந்தால் வந்து மாடல் பண்ணுற மூடில் இருக்குது, எடிட் பண்ணுற மாடல் பண்ணுற மூடில் இருக்குன்றது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ப்ரஷ் வந்து நீங்கள் ரெண்டாவது என்னென்னா மாஸ்க் பண்ணுற ப்ரஷ் வந்து நீங்கள் இப்படி மாஸ்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாஸ்க் பண்ணி உங்களுக்கு இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு அந்த ஏரியாவில் நீங்கள் எது செஞ்சாலும் ட்ரா பண்ணால் கூட உங்களுக்கு அது காட்டாது. அது வந்து மாஸ்க் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ட்ரா பண்ணுவீங்க, அந்த இடம் வந்து மாஸ்க்கான ஏரியா மட்டும் உங்களுக்கு ட்ரா ஆகாது. இது வந்து மாஸ்க் ஆப்ஷன். அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறீங்க, லெஃப்ட் கீ நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஏரியா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ட்ரா பண்ணால் கூட இந்த மாஸ்க்கு இந்த எஃபெக்ட் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த மாஸ்க் உங்களுக்கு இப்படி ரிலீஸ் ஆகிடும். இது வந்து மாஸ்க். அப்போ ரெட்டாக உள்ளது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரா பண்ணுற கேசர் இப்படி கிளிக் பண்ணி கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாஸ்க் இது வரும். கண்ட்ரோலோட நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு ஜூம் பண்ணால் நீங்கள் லெஃப்ட்டை பற்றி பேசுகிறேன். அடுத்தது வந்து ஷிஃப்ட் ப்ளூ மாறுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்மூத் ப்ரஷ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போய் ப்ரஷ்ஷே செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்மூத்
இப்படி ஸ்மூத் பண்ணிக்கலாம் சார். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நாங்கள் இந்த இந்த 3 டிஃப்ரெண்ட்டான ப்ரஷ்ஷில் உள்ள சில டெக்னிக்கல் நாங்கள் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.